வெல்கம் டு லக்கி லிட்டில் பிரின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, எல்லாருக்கும் இஷ்டமான பெங்காலி ஸ்வீட் ரசகுல்லா செய்ய போறோம் ஹோலி ஸ்பெஷலுக்காக. இப்ப இந்த ரசகுல்லாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் திக்கான பால், 1 கப் சுகர், 4 கப் தண்ணி, 2 ஏலக்காய், பாதாம் கார்னிஷ்க்கு, 3 மீடியம் சைஸ் லெமன், 4 டாப் ரோஸ் வாட்டர். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கிறோம். அதுல 1 கப் சுகர் எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஜீரா பதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ரசகுல்லாக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுதான் ரசகுல்லாவோட பதம், சிரப் பண்றதுக்கு பதம். இப்ப அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்பதான் சீக்கிரமா கரையும் உங்களுக்கு சர்க்கரை. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஏலக்காயை லைட்டா தட்டி ஆட் பண்றேன். இப்ப அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்ப ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம சேர்த்துக்கிறோம். பால் ரொம்ப திக்கா இருக்கணும். நம்ம அந்த ஸ்டேஜ்ல லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்குவோம். கொட்டை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். நீங்க லெமனுக்கு பதிலா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். பட் லெமன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்ப பால் கொதிச்சு வந்த பிறகு நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேப்ல நான் பால் கொதிக்கிற கேப்ல நான் பாதாமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பால் பொங்கிருச்சு. அந்த பால் ஆடை எல்லாத்தையும் கலந்துருங்க. அதான் கிரீம் ஆஃப் த மில்க் ரசகுல்லாக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லைட்டா கலரையும் விட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பால் தெரியல அப்படின்னா லெமனோட ஜூஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். பால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு 4 கியூப் ஐஸ் கியூப் ஆட் பண்றேன் நானு. எதுக்காகனா பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நமக்கு வடிகட்டி கிளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஐஸ் கியூப் கொஞ்சம் பன்னீரை ஹார்ட் ஆகும். இப்ப பாருங்க, கொஞ்சம் லைட்டா ஹார்டா இருக்கனால கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு சலடையில எடுத்து இந்த மாதிரி தண்ணிய ரிமூவ் பண்ணிருங்க. இப்ப அந்த பன்னீரை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கங்க. தண்ணி வேண்டாம். இப்ப நார்மல் டேப் வாட்டர் எடுத்து நல்லா கழுவிருங்க பன்னீரை. அப்பதான் அந்த லெமனோட புளிப்போ இல்ல ஸ்மெல்லோ எதுவும் இருக்காது. இதே ஸ்டெப்ப நீங்க ஒரு 4 டைம் அல்லது 3 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஐஸ் கியூப் சேர்த்தனால பாருங்க கரையாம நல்லா இருக்கு பன்னீர். இந்த மாதிரி கழுவின தண்ணிய வடிகட்டிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். நான் அதே ப்ராசஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா காமிக்கிறேன். இப்போ ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு 4 டைம் கழுவின அந்த பன்னீரை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம்.
சேர்த்துட்டு ஒரு பண்டில் மாதிரி நம்ம முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் நல்லாவே அமர்த்தி விடுங்க. அப்பதான் வந்து அந்த பன்னீர்ல தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வடிஞ்சிரும். நல்லாவே வடிஞ்சிருச்சு. இப்ப ஏதாவது ஒரு ஹேங்கர்லயும் இதுலயும் இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. தண்ணி வடிஞ்சிரும். 1 மணி நேரம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். இதோ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம ரசகுல்லா மாவு பதத்துக்கு பிசையணும். ரசகுல்லா வந்து மாவு பதத்துல பிசைறதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து 10 நிமிஷமாவது நம்ம பிசையணும். இந்த மாதிரி இழுத்து பிசைங்க. அப்பதான் அந்த குட்டி குட்டியா இருக்க அந்த பன்னீர் இருக்குல்ல, அதெல்லாம் மாவா மாறும். 5 நிமிஷத்துல இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இதே மாதிரி பிசையணும். ரெடி ஆயிடுச்சு ரசகுல்லாவுக்கு மாவு. இப்ப அதை குட்டி குட்டி பால்ஸா நம்ம உருட்டிக்கலாம். பால் உருட்டும் போது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது என்னன்னா, வெளியில கிராக் தெரியக்கூடாது. எந்த மாதிரி உருட்டணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மாவை எடுத்துட்டு நடு கையில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டா உருட்டுங்க, மெதுவா உருட்டுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதே பன்னீரை நீங்க சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரசகுல்லாலாம் உருண்டைகள் எல்லாமே ஜீராக்குள்ள கொதிச்சிருச்சுங்க. ஒவ்வொன்னா போடுங்க. நான் எல்லா மாவையும் உருட்ட மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்ப அடுப்ப ஹைல வச்சுக்கோங்க. ஹைல வச்சு மூடிடுங்க. இப்பதான் வந்து ரசகுல்லா வந்து நல்லா உப்பி வரும். அந்த 5 நிமிஷம் நீங்க ஹைல இருக்கீல. இப்ப உப்பி வந்துருச்சு. இப்ப அடுப்ப நீங்க சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க இந்த சிரப்ல. வேணும்னா நீங்க இந்த மாதிரி கிளறி அப்பப்ப லைட்டா கிளறி விட்டுருங்க. இப்ப 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். 15 நிமிஷம் கூட நீங்க வைக்கலாம். நல்லா ஆறின பிறகு இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணணும். இப்ப மூடி வச்சிருங்க. 6 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப 6 மணி நேரம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். நல்லா ரசகுல்லா அந்த ஜீரால ஊறிடுச்சு. இப்ப இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். ரோஸ் வாட்டர் சேர்த்த பிறகு நம்ம பாதாம கார்னிஷ் பண்ணலாம். பிஸ்தா கூட நீங்க கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க லக்கி லிட்டில் பிரின்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டன் நம்புங்க. இந்த வருஷம் ஹோலிக்கு நீங்க இந்த ரசகுல்லாவை கண்டிப்பா செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. நார்மலாவே ஒரு ரசகுல்லா பெர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா, அந்த ரசகுல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அது எப்படி சாஃப்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா சிறப்பையும் உறிஞ்சி எடுத்துருக்கும். இப்ப பார்க்கலாம் இப்படி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு ரசகுல்லாவை எடுக்கிறேன். எடுத்துட்டு லைட்டா புழிஞ்சு விடுறேன். எல்லா ஜீராவும் உள்ள இழுத்துருக்கு. சாஃப்ட்னஸ் ஓகே. இப்ப உள்ள எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரசகுல்லாவை லைட்டா அப்படி உடைச்சு காமிக்கிறேன். அந்த ஓட்டை ஓட்டையா இருக்கு பாருங்க. இதுதான் பெர்ஃபெக்டான ஒரு ரசகுல்லா. இந்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ரசகுல்லா கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.